சார் வேணாம் சார். சார் ஒன்றும் இல்லை பயப்படாத. ஒன்றும் இல்லை. நீங்கள் சும்மா படுத்துட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே வரும்போது ஒரு ஹோப்பே இல்லை எனக்கு. வாட்ஸ் யர் கம்ப்ளைண்ட்? ஆக்சுவலாக எனக்கு ஒரு 5 இயர்ஸாக ஆஃப்டர் செகண்ட் டெலிவரி ஒரு இம்பேலன்சிங் ஆரம்பிச்சது. தலை சுத்தல் ஒரு சைடாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ எப்போ படுத்தாலும் ஒரு ஒரு ரொட்டேஷன் சுற்றுற மாதிரியே இருக்குது. நல்லா இப்படி பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அப்புறம் தான் மெயினாக திரும்புவேன். இதனால என்னாச்சுன்னா ஒரு ஃபியர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இருக்க. ஸோ கேஸ்ட்ரிட்டிக்ஸ் ரொம்ப அதிகமான மாதிரி ஒரு ஃபீலிங். சப்போஸ் மோஷன் போயிட்டா கொஞ்சம் அந்த கிடினஸ் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு தனியாக இருக்க ஒரு பயம் வந்துருச்சு. படுத்தனா மிதக்கிற மாதிரியே இருக்குது, நடந்தாலும் மிதக்கிற மாதிரியே இருக்குது. எவ்வளோ வருஷமாக அந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? இதோட ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். இப்போ எத்தனை டாக்டர் தோராயமாக பார்த்துருப்பீங்க? அதாவது மந்த்லி ஒரு டாக்டர்னு வச்சாலும் எவ்வளோ பார்த்துருப்போம்? 15 டாக்டர்ஸ். அது 15 ப்ளஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்துட்டீங்க? எல்லா டிபார்ட்மெண்ட்டும் டாப் டு பாட்டம். சார் வேணாம் சார். சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறீங்க. இங்கே பாருங்க, யூ ஹாவ் ஸோ மச் பெயின். இட்ஸ் நாட் அபவுட் மை ப்ரெஷர். சார் 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 ஒன்றும் இல்லை பயப்படாத. ஒன்றும் இல்லை. நீங்கள் சும்மா படுத்துட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ? இது மேலே கீழே போயிட்டு வர்ற மாதிரியே இருக்குது. புஷ் பண்ணிவிட்டு மேலே அப் அண்ட் டவுன். நார்மலாக இல்லை? ஆஹா தலை சுற்றுதா? இல்லை கிடினஸ் இல்லை. என் பாடி வந்து ஒரு படுத்திருக்க மாதிரியே தெரியல, ஒரு மிதக்கிற மாதிரியே இருக்குது. டி ஃப்ளோட்டிங்கில்? ஆ ஃபர்ஸ்ட் டே வரும்போது ஒரு ஹோப்பே இல்லை எனக்கு. எப்படி இது க்யூர் ஆகும்? ஏன்னா எல்லா டாக்டர்ஸையும் பார்த்துட்டேன். ஸோ இதை ஆக்சுவலாக எஃபியில் பார்த்துட்டு நான் வந்தப்போ ஒரு ஹோப் இல்லாமல் தான் வந்தேன். பட் நீங்கள் கொடுக்குற அந்த அட்வைஸும் கொஞ்சம் பாசிட்டிவாக தோணுச்சு. சரி எடுத்து பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணதில் ஃபஸ்ட்டு டே எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியல. இது ஆக்சுவலி இது 5th சிட்டிங் நான் இப்போ வந்திருக்கேன். பிரேக் விட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு நிற்க கூட முடியல என்னால். ரொம்ப ஒரு போட்டில் போகிற மாதிரி ஒரு தள்ளாட்டமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கே நம்ப முடியல. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்த மாதிரி இருக்குது. அந்த பயத்தினாலே நான் போகாமல் இருந்தேன். போனால் விழுந்துருவேனோ அப்படின்னு. பட் இப்போ வந்து நான் போகிறேன், வெளியில் தனியாக போகிறேன், அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் போகிறேன். இப்போ டிராவல் கூட நான் பண்ணிட்டு வர அளவுக்கு எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. கிரேட். ஸோ இப்போ கொஞ்சம் நிற்க முடியுது. கண்ணை மூடி கூட என்னால் இப்போ கொஞ்சம் நிற்க முடியுது. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸும் கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் எடுத்துட்ருக்கேன். பரவாயில்ல. இப்போ வந்து பயம் போயாச்சு. இப்போ நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க வித் சம் டிஸ்கம்ஃபர்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் செஷன்ஸை நம்ம வந்து அதையும் கிளியர் பண்ணிடலாம். சரியாகுன்ற ஹோப் எனக்கு இப்போ வருது. கிரேட். ஆக்சுவலாக உங்களோட மெயின் ப்ராப்ளம் வந்து நர்வ் கம்ப்ரெஷனோ டிஸ்க் பல்ஜோ கிடையாது. ரொம்ப நாளாக நீங்கள் அந்த ட்ராக்லேயே போயிட்டு இருந்தீங்க. நம்ம வந்து உங்களோட எலும்புகளும் சதைகளும் அந்த 2 காம்பனன்ட்ஸும் சேர்ந்து உங்களை அங்கங்கே அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. அதை ரிலீஸ் பண்ணும்போது அது உங்களுக்கும் ஃபீல் ஆச்சு, எங்களுக்கும் ஃபீல் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் தட்.